என் தங்கப் பிள்ளையே, சிவராத்திரியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் வராகி சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது. என் குழந்தையே, ராஜயோகத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உனக்கான ராஜயோகத்தை உன் கைகளில் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நீ எதிர்பார்த்திருக்கின்ற பல உண்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தாயின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் குழந்தையே, எதற்கும் துவண்டு விடாதே. முயற்சிகளை செய்து கொண்டே இரு. தோல்வியிடம் உன்னை நீ ஒரு பொழுதும் விட்டு கொடுத்து விடாதே. என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக நினைவில் கொண்டாலே உன் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதுமே நாமாக வாழ வேண்டும். நீ போகின்ற பாதை உனக்கு பல முட்களை கொடுக்கலாம். நிச்சயமாக நீ கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாதை நீ திரும்பி வருவதற்காக பூக்களை சுமந்து கொண்டு காத்திருக்கும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, உண்மையில் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியான விஷயம் என்ன தெரியுமா? அதிகாலை நேரம் நீ நினைத்த நேரத்தில் நீ எழுந்து விட்டாலே உன்னுடைய தோல்விகள் அத்தனையும் உன்னிடம் ஒதுங்கிக் கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மா, என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா? என் குழந்தையே, தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும். நீ நினைத்த நேரத்தில் நீ கண் விழித்து விட்டாய் என்றால் எல்லோராலும் அது முடிகின்ற காரியம் அல்ல. எல்லோரும் மணியோசை ஒலிக்கும்படி செய்துவிட்டு இரவு உறங்கச் செல்கிறார்கள். ஆனால் மீண்டும் அதை அமுத்திவிட்டு உறங்கத்தான் நினைக்கின்றார்களே தவிர எழுந்திருந்து அவர்கள் வேலையை செய்ய வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு சரியானபடி நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து விட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும். ராஜயோகத்தையும் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எல்லா துன்பங்களுக்கும் மருந்து இரண்டு தான். ஒன்று இந்த காலம், இரண்டாவது மௌனம். மௌனமாக இருந்துவிட்டால் எந்த துன்பங்களும் ஒருவர் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நொடியிலுமே நாம் ஆசைப்பட்ட இலக்கு நமக்கு நம் கை வந்து சேர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது இதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒருவரின் பார்வையில் நீ தவறானவராக சித்தரிக்கப்படுகிறாய் என்றால், ஆம், நான் அப்படித்தான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. இவர்களுக்கு விளக்கம் சொல்லி நீ நல்லவர் என்று இங்கு நிரூபித்து எதுவும் ஆகப் போவதில்லை. உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடித்து கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் நல்ல நேரமாக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் நிச்சயமாக மிக பெரிய தண்டனைக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எவன் ஒருவனுக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் சிந்திக்க தெரிகின்றதோ அவனுக்கு ஒரு பொழுதும் ஆலோசனை தேவை கிடையாது. வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு எப்பொழுதுமே தோல்விகள் என்பது நிலையாக ஒரு பொழுதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் தெரியுமா? எந்த நேரம் நீ வாழ்க்கையில்
அடுத்தது என்னவென்று நீ முன்னேற வேண்டும் என்று தெய்வம் நினைக்கிறது தெரியுமா? எப்பொழுது நீ தனிமையை உணர்கின்றாயோ, எப்பொழுது உனக்கு எதுவும் சரியாக தோன்றவில்லையோ, எப்பொழுது தெய்வம் உன்னை மிகுந்த சோர்வடையச் செய்கிறதோ, எப்பொழுது தெய்வம் உனக்கு வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த நேரம்தான். ஆனால் இவ்வளவு நேரத்திலும் உன் முன்னேற்றத்தை நீ தொடும் பொழுது தெய்வம் ஒருபொழுதும் இதிலெல்லாம் உன்னை தோற்கடிக்க விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். ஒருபொழுதும் நீ தோற்று போக மாட்டாய். தெய்வமுடனிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் நேசிக்கின்றாயோ அப்பொழுது மற்றவர்கள் யாருக்கும் நீ பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. எப்பொழுது நீ செய்கின்ற வேலையின் மீது உனக்கு நாட்டம் இல்லையோ அப்பொழுது மற்றவர்களுக்கு நீ வணக்கம் செலுத்த வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ தூங்கும் பொழுது உனக்கு வருவது எல்லாம் கனவு கிடையாது. எந்த ஒரு கனவு உன்னை தூங்க விடாமல் செய்கின்றதோ, எந்த ஒரு கனவு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை உன்னை அடையச் சொல்கின்றதோ அந்த கனவுதான் உனக்கு நனவாக கூடிய கனவு என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, அவமானத்தை பொருட்படுத்தக்கூடாது. அதற்காக ஒரு முறை செய்த தவறை மீண்டும் செய்யலாம் என்று மட்டும் நினைத்து விடாதே. என் குழந்தையே, வெற்றி கதைகளை எல்லாம் படித்தால் செய்திகள்தான் கிடைக்கும். ஆனால் தோல்வி கதைகளை நீ படித்தாயானால் வெற்றியை எப்படி பெற வேண்டும் என்பதற்கான வழி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒரு பறவையானது ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கும் பொழுது அது பயப்படவில்லை. ஏனென்றால் அந்த கிளையானது ஒடிந்துதான் இருக்கின்றது. இருந்தாலும் அது அந்த கிளையை நம்பி அதன் மீது அமைதியாக உட்கார்ந்திருக்கவில்லை. அந்த பறவை நம்பியது தன்னுடைய சிறகை. அது தன்னுடைய சிறகினால் நாம் எப்படியும் தப்பித்து விடலாம், இது ஒடிந்து விழுந்தாலும் நாம் தப்பித்து கொள்வோம் என்று நம்பியதனால் மட்டும்தான் அந்த ஒழிந்து போன கிளையில் அமர்ந்திருக்கிறது. அதனால்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், உன்னை நீ நம்பு என்று. யாரையும் எதற்காகவும் நீ நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு அத்தனையையும் செய்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும். அதனால் அதில் எந்த ஒரு பதிலையும் நீ தேடிக்கொண்டிருக்காதே. ஏன் தெரியுமா? எப்பொழுது உன்னால் பதிலை கண்டுபிடிக்க முடிகிறதோ அப்பொழுது கேள்வி மாறிவிடும். அதனால் எதற்குமே பதிலை தேடாமல் இந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதனை நீ உணரும் நேரம் நிச்சயமாக இந்த உலகம் உன்னுடையதாக மாறிவிடும். அத்தனை பேரும் உன் வார்த்தைகளை கேட்டு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற நிலை நிச்சயமாக வந்துவிடும். என் குழந்தையே, உன் புன்னகையை யாருக்கும் திருடுவதற்கான வாய்ப்பினை நீ கொடுத்து விடாதே. ஏனென்றால் அது உன்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யார் உன்னை விரும்புகின்றார்களோ அவர்களை ஒரு பொழுதும் நீ உன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளாதே. யார் உன்னை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் உன்னோடு மட்டும்தான் தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே உன்னை நீ அவர்களோடு பேசுவதற்கு கூட நேரம் கொடுக்காதபடிக்கான நிலையை உருவாக்கி விடாதே.
உண்மையாகவே யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை நீ ஒருபொழுதும் ஏமாற்றி விடாதே. யார் உன்னை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. இதுவெல்லாம் சரியாக ஒருவர் பின்பற்றி வந்தாலே இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக இருக்கும் பொழுதில்தான் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியையும் நமக்கான தேவைகளையும் ஒரு சேர நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உலகத்தில் இருக்கின்ற மக்கள் தொகையின் எண்ணிக்கையாக அதோடு ஒருவராக இருப்பதை விட இந்த உலகமே உன்னை யாரென்று நினைத்து பார்த்து எண்ணும் அளவிற்கு நீ நல்லவனாக, உனக்கான ஏதாவது ஒரு சாதனையை புரிவதாக இந்த வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிரு. முடிவு எடுக்கும் வரை காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் முடிவை எடுத்துவிட்ட பிறகு ஒரு பொழுதும் நீ காத்திருக்காதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதன் பிறகு உன்னை பதம் பார்த்துவிடும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் நல்ல செய்திகளை மட்டும்தான் நம் செவி கேட்க வேண்டும் என்று நினைப்பதை விட நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் நாம் பார்க்க தொடங்கினாலே நமக்கு நன்மைகள்தான் நடக்கும். தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மேலும் மேலும் உனக்கான பல துன்பங்களை கொடுத்துவிடும். என் குழந்தையே, வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? தினமும் காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 5:30 மணிக்கு உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். 6 மணிக்கு குளிக்க வேண்டும். 6:15 நிமிடங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நீ படிக்க வேண்டும். என் குழந்தையே, அதன் பிறகு காலையில் சத்தான உணவை சாப்பிட வேண்டும். காலை 8 மணிக்கு அன்றைய நாளில் உன்னுடைய வேலை என்னவோ அதை தொடர்ந்து விட வேண்டும். இப்படியாக ஒருவர் தன் வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது உனக்கு அங்கே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்கான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டாதே. எந்த இடத்திலும் நீ உனக்கான நம்பிக்கையை விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை அங்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியினுடைய பிள்ளைகளால் இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும். அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை சாதித்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டிருந்தாலும் அதையெல்லாம் எண்ணி இதையெல்லாம் யோசித்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மையாக நிச்சயமாக நடக்கும். நீ விரும்பியதை விடவும் பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தில் உன்னை சந்தித்த இந்த வராகி நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சாதித்து வைத்திருக்கிறாய் என்று. உனக்கென உண்மைகளும் உனக்கென சந்தோஷங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும். எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் என்பது நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கான வெற்றியும் அங்கே உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எதிர்பாராத தருணம் உனக்கு வாழ்க்கையின் உச்சகட்ட அன்பை ஒரு சேர கொடுக்கட்டும். எதிர்பாராத வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நல்வழிப்படுத்தட்டும். இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷம்தான். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.